நாம கேட்கிற பிரார்த்தனைகள் மூன்று வகைப்படும். ஒன்று அப்போதே ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைகள், இன்னொன்று சிறிது காலம் தள்ளி போடப்பட்ட பிரார்த்தனைகள். ஒரு சில விஷயங்கள் கேட்போம், அது அல்லாஹ் நம்முடைய நமக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருக்கு. கூட ஒரு பையன் ஒருத்த லவ் பண்றான் அப்படின்னா கேட்பான்லாட்ட, எல்லாம் அந்த பொண்ணு எப்படியாவது கட்டி வை. எல்லாம் யோசிப்பான், பின்னால இந்த பொண்ணு செட் ஆகாது, பயங்கரமா சண்டை போடுவான் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணிடுவான், தரமாட்டான். ஒண்ணு நல்லதா இருந்தா உடனே கொடுத்துருவான், இல்லைன்னா எல்லாம் என்ன பண்ணுவான், சிறிது காலம் தள்ளி போடுவான். அந்த பிரார்த்தனையுடைய கபூலியத்தை தள்ளி போடுவான். அப்ப சிறிது காலம் கழிச்சு நம்ம கூட பொருளாதாரம் எல்லாம் என்ன உடனே கோடீஸ்வரன், இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவனை கோடீஸ்வரன் வழிகட்டு போயிருவான். இப்ப இருக்கிற நிலைமைக்கு இவனுக்கு பொருளாதாரம் கொடுத்தா இவன் தப்பா போயிருவான். இவனுக்கு டைம் எடுத்து கொடுக்கும் நம்ம நன்மை. ஆனா நம்ம கேட்கறது கபூல் ஆயிருச்சா அப்படின்னா ஆயிருச்சு. மூணு வகை துவா, கபூலியத்தான துவா மூணு வகை. ஒன்னு உடனே ஆயிரும், ஓகே பிரச்சனை இல்ல, உடனே சாங்ஷன். இன்னொன்னு நம்முடைய நன்மைக்காக காலம் தாழ்த்தி ஆகும். மூன்றாவது நம்முடைய நன்மைக்காக அது கபூலே ஆக. நல்ல எல்லாமே தகுதியா இருந்தா நல்லாட்ட கேட்கிறோம், பணம் கொடு, நல்லா என்ன வசதியாக்கு, அதை சொன்னாதான் ஈஸியா புரியும், என்ன வசதியாக்கு அப்படின்னு கேட்கிறோம். இவன் இல்ல இல்ல இவனுக்கு எந்த நிலைமையிலையும் இவன் பணம் கொடுத்தா இவனுடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு நல்லா நினைச்சு அதை கொடுக்காம வச்சிருப்பான். அப்ப அது என்ன ஆகும், மறுமையில நன்மையாக